ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயினான 2 டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். வர்ஷினி வெங்கட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ராணுவ வந்து அந்த கெட்ட வார்த்தை பேசினாரா இல்லையா அப்படின்றது சோஷியல் மீடியாவில் பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரியோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுவும் பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இது ரெண்டுத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஓட்ஸிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை லைக்கை போட்டால் தான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக்கை போட்டுருங்க மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரைடே நைட்டு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ஜாக்லின் ராயன் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்து ஒரு கிப்பட்டுன்ற மாதிரி பேசி இருக்கும்போது, நீ கெட்ட வார்த்தை பேசின, நீ ஒரு வார்த்தை பேசின அப்படின்ற மாதிரி ராயன் சொல்லியிருப்பார். நான் எந்த பெண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பயன்படுத்தலை, நீ பயன்படுத்தியிருக்க அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் ஆகும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ராணுவ கோவம் வந்து வேறு மாதிரி அது ஒரு மாதிரி விஷயமா போகும். ஓகே, அது வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய டிபேட் ஆகிருக்கு. சேனல் மூடி மறைச்சிருக்காங்க. என்னது இது, இந்த மாதிரிலாம் மறைக்கலாமா, இவ்வளோ பெரிய தப்பை மறைச்சவனை பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி பெரிய டிபேட் நடந்துட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். அதுக்கு வர்ஷினி வெங்கட் வந்து ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. போஸ்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பும் ரியாக்ஷன்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடியோ காட்சியை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட ராணுவ எந்த கெட்ட வார்த்தையும், ஸோ ஒரு பக்கம் ராணுவ கெட்ட வார்த்தை பேசினாங்கன்ற மாதிரி ஜாக்லினும் ரயனும் சொல்லிட்டு இருக்காங்க. ராணுவ வந்து என்கிட்ட எந்த அந்த கெட்ட வார்த்தையும் பேசலை, எதுவுமே பேசலை, இது வரைக்கும் நானும் அப்படி பார்க்கல. இன்னொரு பக்கம் வந்து அவர் கோச்சுக்கிட்டாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவரே வந்து சாரி கேட்டார். அவ்வளோதானே தவிர்த்து அவர் என்கிட்ட வந்து நேர்படியாக வந்து இந்த விஷயத்த பேசலை அப்படின்றத சொல்கிறாங்க. இதன் மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாங்க. ரெண்டாவது, மேபி ஜாக்லின் அண்ட் ரயான் கிட்ட ஏதோ ஒரு பேசியிருப்பார் போல, என்கிட்ட பேசல. இதில் பல பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஸோ ஜாக்லின் மற்றும் ரயான் வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க, தப்பாக பேசுகிறாங்க, ஸோ வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த வீடியோட கிளாரிட்டியில் 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒன்று, அவர் வந்து என்கிட்ட சொல்லலை அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. எப்படி என்கிட்ட சொல்லலைன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வர்ஷினியை பற்றி பின்னாடி பேசவே இல்லைன்னு அவங்க மீன் பண்ணல. ஒரு பாயிண்ட். அவங்க 2வது லைனில் என்ன சொல்கிறாங்க, ஜாக்லின் ரயான் கிட்ட அவர் பேசியிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு தெரியாதுங்க, அவங்க கிட்ட பேசியிருப்பாங்கங்க அப்படின்றத அவங்க தரப்பை கிளாரிஃபை பண்ணிடுறாங்கன்றதான் பாயிண்டே தவிர்த்து ராணுவுக்கு சப்போர்ட்டாவோ ராணுவுக்கு வந்து முட்டு கொடுக்கவோ அவங்க இல்லை. அவங்க எனக்கு தெரியாது, அவங்க கிட்ட பேசியிருக்காரோ என்னமோ அப்படின்றதான் பாயிண்ட். அதன் மூலிமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ ராணுவ ஏன் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணோம், அவர் பேசியிருக்கார், பின்னாடி போயிட்டு அருண்கிட்டே அந்த சொல்லியிருக்காரு, ஆமாடா நான் அப்போ சொன்னேன், இதெல்லாம் பண்ணேன், சொல்லாமலாம் இல்லை அப்படின்றது நைட்டு டிஸ்கஷன் போயிட்டு அருண் ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிருப்பார் ராணுவ. அந்த சம்பவங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு. அவரே தெரியுங்க, அவருக்கு பேசியிருக்காருங்க, அவர் இன்னசென்ட் மாதிரி ஒரு சீனை போட்டு ஏமாத்துறாருன்றது தான் பாயிண்டே தவிர்த்து இன்னசென்ட்லாம் கிடையாது. அவருக்கு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சு தான் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரியும். வெளியே நடக்கிற நிறைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பார்த்தாவே புரியுமே மக்களே, கம்ப்ளீட் பிளான் பண்ணி தான் அவர் உள்ளே போயிருக்காருன்றது. ஸோ அந்த இடத்துல வந்து வர்ஷினி வெங்கட் அவங்க தரப்பை கிளாரிஃபை பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ராணுவ சொல்லவே இல்லைன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. அதில் தெளிவாக அந்த கான்டெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்து இந்த ஒரு கோட், இந்த ஒரு போஸ்ட்டை மட்டும் நீங்கள் கேளுங்க. வெள்ளையாக இருக்கவும் பொய் சொல்ல மாட்டான், பிக் பாஸில் ஒருத்தர் ஆதரவு கிடைக்கணும்னா எந்த ஒரு தகுதியும் திறமையும் தேவையில்லை, வெள்ளையாகவும் அழகாகவும் இருந்தால் போதும் என்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இந்த ஒரு போஸ்ட்டை மஞ்சரியோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை பிஆர்கிட்டயோ சொல்லி இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்றது எப்படி நடக்குதுன்னா, அதில் ஒரு பக்கம் மஞ்சரியோட ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவோட ஃபோட்டோ வச்சு தான் போடுறாங்க. நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணால் பரவாயில்லைங்க, ப்ரொமோஷனை பொறுத்தவரையும் உங்களை ப்ரொமோட் பண்ணீங்க, பிரச்சனையே கிடையாது. அடுத்தவங்களை புட் டவுன் பண்ணி அடுத்தவங்களை கீழே போட்டு மிதிச்சு ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப கேவலமான வேலைன்றதை நான் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. இது போன சீசனில், இந்த கடந்த 2 சீசனாகவே இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அசீம் விக்ரம் ஆரம்பித்து போன சீசன் இந்த மாயா, ஜாக்லின், மாயா, நிக்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, இந்த மாதிரி இப்போ இங்கே வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப தப்பான செயல். ஸோ உங்களை ப்ரொமோட் பண்ணுற வேலைகள் மட்டும் பார்த்தா போதும், அடுத்தவங்களை டிகிரேட் பண்ணுற வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்றதான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்களே, அதோட உண்மைத்தன்மை அப்படின்றது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 வாரம் சௌந்தர்யா எந்த வேலைகளும் பார்க்கல. ஓகே, அப்போ அவங்களோட எக்ஸ்பிரஷனு அந்த ஒரு ரீதியில் அவங்களுக்கான ஒரு கூட்டம் கூடுனது உண்மைதான், அதில் இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 வாரம் நானே பல இடங்களில் வச்சு செஞ்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறாங்க அவங்க, ஸோ அதுக்காக தான் கூட்டம் கூடுச்சுன்றது தான். ஆனால் இந்த ஷோ ஃபுல்லாக இந்த பிக் பாஸில் அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அழகை மட்டும் யாராலும் பிக் பாஸில் ஃபுல்லாக போய் சஸ்டெயின் பண்ணிட
முடியாது, அப்படி டைட்டிலும் யாராலையும் வாங்க முடியாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அழகு மூலியமாக அந்த டைட்டிலோ இதுவோ எதுவுமே கிடைக்காதுன்றதான் யதார்த்தம். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே எதனா பண்ணால் மட்டுமே நீங்கள் லாங் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ கொஞ்ச நாளைக்கு வேணால் உங்கள் அழகு மூலியமாக ட்ராவல் ஆகலாம், இதெல்லாம் பண்ணலாம். அப்போ தர்ஷா குப்தா ஏன் வெளியே போனாங்க? அவங்களுக்கும் அழகு இருந்தது இல்லை, அவங்க ஏன் வெளியே போனாங்க? அதான் சொல்கிறேன், தர்ஷா குப்தாக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருந்துமே அவங்க வெளியே போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே அழகு மட்டும் முக்கியம் கிடையாது, நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்க, என்ன மாதிரி நடந்துக்கிறீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி எல்லாமே கணக்கு தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டே முரண்பாடாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இன்னொரு பக்கம் அது ஒரு லைட் டிஸ்அட்வான்டேஜாக மஞ்சுரிக்கு இருக்குது. ஓகே, லைட் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மஞ்சுரியோட கேம் பிளே அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதெல்லாம் பெரும் பொருட்டாக இருக்காது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அதான் சொல்கிறேன், என்ன இருந்தாலும் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதுக்கான எஃபெக்டை போட்டால் மட்டுமே நீங்கள் வெளியே வர முடியுமே தவிர்த்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அப்படியே உட்காந்துட முடியுமோன்னு நினச்சிங்கன்னா உட்காரவே முடியாதுன்றதான் யதார்த்தமான பாயிண்ட். அதை புரிஞ்சுக்க. ஸோ அடுத்தவங்களை டிகிரேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு போஸ்ட்டுமே மாற்றி போட்டுக்காதீங்கன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் மஞ்சுரி யார் அவங்களுக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறாங்களோ, யாருக்கு அவங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அது பண்ணது மிக மிக தவறான செயல், கடுமையாக கண்டிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த இஷ்யூ வந்து பெருசாக ரைஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குங்க. நானும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், அவர் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், ஆனால் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் அந்த ரவீந்தர் தான் இதை ஆரம்பிச்சு விட்டாரோன்ற டாக்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அவர் ஏதோ ஒரு ஸ்பேஸில் பேசியிருக்காரு, வெள்ளையாக இருக்கிறதுக்கும் கருப்பாக இருக்கிறதுக்கும் இந்த டிஃப்ரென்சஸ் பற்றி, இதை ஒரு கம்பேரிஷனை பற்றி, அது வேறு லெவல் ஒரு கம்பேரிஷன், வேறு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பேசியிருக்காங்க. அந்த ஒரு கம்பேரிஷனே வேண்டான்றேன், அது ஒரு வேறு ரீதிக்கு மீன்ஸ் ரேசிசம் இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதே நான் வேணான்றேன். அது ஒரு ஷோவாக பாருங்கள். அதை விட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நேஷ்னலிசம் இருந்து லாங்குவேஜ் கார்டு எடுக்கிறதுலேருந்து இது இருந்து எல்லா கார்டுமே எடுத்துடுறாங்க. இதில் எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, எல்லா கார்டையும் எடுத்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அவங்களே உள்ள அப்படி இல்லாமல் இதுவாக இருக்காங்க. நீங்கள் ஏன் வெளியே இப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி வேறு மாதிரி ஒரு டைவர்ஷனும் வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இதன் மூலிமா வந்து இவங்க வேறு மாதிரி ஒருத்தர் லைம் லைட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக மற்றவங்களை வேறு ரீதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த டைமென்ஷன் வேற எங்கேயோ கடந்து போகுதுன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கலர் கம்பேரிஷன் இது எதுவுமே வரக்கூடாதுங்க. பிக் பாஸ் வீட்டை பொறுத்த கேமை பாருங்கள், கேமில் நல்லா விளையாடுனாங்களா சப்போர்ட் பண்ணுங்கள், தப்பாக விளையாடினா எதிர்த்து பேசுங்க, அவ்வளோதான் நான் கேட்குறேனே தவிர்த்து இதில் இந்த கர்நாடகா காரி, தமிழ்நாட்டுக்காரி, இந்த காரி அந்த காரி எந்த காரியும் வேண்டாம். ஓகே, கேமாக மட்டும் பாருங்கள் மக்களே அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, அதில் இந்த இதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுங்கள். இந்த பாடி ஷேமிங் பண்ணுறாங்களா, மார்க்கிங் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி ஒரு கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணுறது நல்லா இல்லை. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய தருணங்கள் நடக்குது. ஏங்க இந்த பிக் பாஸில் மட்டுமாங்க இப்படி நடக்குதுன்னு நான் கேட்குறேன். இவங்க சொல்கிறாங்களே அதர் லாங்குவேஜஸ் கண்டஸ்டன்ஸ், அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் எடுத்து எல்லா பிக் பாஸ்லேயும் அது நடக்குதுங்க. அப்போ நீங்கள் ஹிந்தி பிக் பாஸில் ஸ்ருதிகா போயிட்டு அங்கே மாஸ் பண்ணலையா? மாஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து இந்த கம்பேரிஷனும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது எல்லா பிக் பாஸ்லுமே நடக்குது. திறமை இருக்கிறவன் ஜெயிப்பான், திறமையை காட்டி ஜெயிச்சுட்டு போ. அதை விட்டுட்டு இந்த லாங்குவேஜ் கார்டு, ஸ்டேட் கார்டுலாம் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, அவங்களால இது பண்ண முடியலன்றதுக்காக இந்த கார்டெல்லாம் எடுத்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்கன்னு தான் நான் பார்ப்பனே தவிர்த்து இது யார் பண்ணுறாங்க நான் குறிப்பிட்ட நபர்களை சொல்கிறேன். இந்த மாதிரி யார் பண்ணாலுமே தப்புன்றது தான் சொல்கிறேனே தவிர்த்து குறிப்பிட்ட சார்பாரோ இவங்களையோ நான் ப்ளேம் பண்ணல. ஒட்டுமொத்தமாக யார் பண்ணுறாங்களோ அவங்கள தப்புன்றதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.